நேத்து இந்த ஒரு நியூஸ் நம்ம எல்லாரையும் ஷாக் ஆக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். நங்கநல்லூர்ல இருக்கிற ஒரு ஃபேமஸ் பொட்டிக் ஓனர், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரும் கூட நாகலட்சுமி. இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே டெய்லி ஒரு 2 ரீல்ஸ் போட்டுருவாங்க. சக்சஸ்ஃபுல் பிசினஸ் ஓனராவும் திகழ்ந்து வந்தாங்க. இவங்களோட ரெடி டூ வேர் சாரீஸ் எல்லாமே பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தது. பிசினஸ்ல நல்ல growth. 2 பிள்ளைங்களுக்கு அன்பான தாய். இப்படி இருந்த இவங்களோட சந்தோஷமான வாழ்க்கை எப்படி இப்படி முடிஞ்சுது? இந்த வீடியோ கண்டிப்பா காசிப் இல்ல, ப்ளேம் இல்ல. இந்த சம்பவத்து மூலமா நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நாகலட்சுமி அலையஸ் ராஜி. இவங்க நங்கநல்லூர்ல ஒரு ரெண்டட் ஹவுஸ்ல வாழ்ந்தாலும் சொந்தமா ஒரு பொட்டிக் வச்சிருந்தாங்க. இன்னொரு ஷாப் அண்ணா நகர்ல இருக்கிறதாவும் சொல்றாங்க. இவங்க எவ்ரிடே தன்னோட ஷாப்புக்கு வரும்போதே நல்லா க்ரூம்டா தான் வருவாங்களாம். வந்த உடனே 2 ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டால போட்டா தான் அவங்களுக்கு நிம்மதியாவே இருக்குமாம். ஒண்ணு அவங்களே மாடலா இருப்பாங்க. இல்லன்னா வேற யாருக்காவது பே பண்ணி, அதாவது செலிபிரிட்டீஸ்க்கு பே பண்ணியும் வந்துட்டு அவங்க ஆட்ஸ்ல நடிக்க வைப்பாங்க. இது மூலமா நாகலட்சுமிக்கு நெறைய சீரியல் ஆக்ட்ரஸோடையும், இன்ஃப்ளூயன்சர்ஸோடையும் கனெக்ஷன்ஸ் இருக்கு. இவங்களோட வொர்க் பண்ண எல்லாருமே நாகலட்சுமிய அவங்களோட ஒரு சிஸ்டராவோ, ஒரு ஃபேமிலி மெம்பராவோ தான் பார்க்குறாங்க. அப்படிதான் பேசுறாங்க. அவங்களுக்காக இன்னமும் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நாகலட்சுமி அவங்க கணவராலேயே கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வெளியானதும், இது ஃபேக் நியூஸா தான் இருக்கும் அப்படின்னு எல்லார மாரியும் நானும் நெனச்சேன். ஆனா தொடர்ந்து அத பத்தி நியூஸஸ்லாம் வரும்பொழுது தான் தெரிஞ்சுச்சு, இது உண்மையாவே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா, அவங்க ஹஸ்பண்ட் நாகலட்சுமிய கொலை செய்றதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜா அவங்க பையனுக்கு அனுப்பியிருக்காரு. அது கேஷுவல் மெசேஜா, இல்ல அவர் பிளான் பண்ணி அனுப்புனாரான்னு புரியல. அந்த மெசேஜ்ல, "நீ வரும்பொழுது நானும் அம்மாவும் இங்க இருக்க மாட்டோம். சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிடு" அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இத பார்த்த உடனே அவங்க பையன் அரண்டு போய் வீட்டுக்கு ஓடி வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்து அவங்க பையன் பார்த்த காட்சி தான் ரொம்பவே கொடூரம். தன்னோட தாய ரத்த வெள்ளத்துல பல வெட்டுக்காயங்களோட தரையில பார்த்திருக்காரு. அதோட தன்னுடைய அப்பாவ இன்னொரு ரூம்ல சீலிங் ஃபேன்லேருந்து கயிறு கட்டி தொங்குற அந்த காட்சியும் பார்த்திருக்காரு. அந்த பையனுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நாகலட்சுமி ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் ஓனரா இருந்தாலும், அவங்களுடைய பெர்சனல் லைஃப் அவ்வளோ ஹேப்பியா இல்ல அப்படிங்கிறது தான் நெறைய பேர் சொல்றாங்க. அவங்களோட வொர்க் பண்ண சில செலிபிரிட்டீஸ் சொல்ற விஷயம் என்னன்னா, ராஜிக்கு சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்டா அவங்க ஹஸ்பண்ட் நின்னது கிடையாது. அவங்க பிசினஸ்ல அவங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணதே இல்ல அப்படின்னு நெறைய தடவ சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்குள்ள மனஸ்தாபம் வந்து பிரிஞ்சிட்டதாவும், இவங்க 2 பேரும் தனித்தனியா இருந்து வந்ததாவும், கடைசி 10 நாளா தான் நாகலட்சுமியுடைய கணவர் அவர் வீட்ல இருக்கிறதாவும், அவங்களுக்குள்ள ஈகோ கிளாஷ் மூலமா இந்த பிரச்சனை வந்து இந்த கொடூர செயல அவங்க கணவன் செஞ்சிருக்கலாம் தான் நெறைய பேர் சொல்றாங்க. ஆனா எது உண்மை அப்படின்னு தெரியல. நாகலட்சுமியுடைய கணவர் உடல்நலக் குறைவால வேலைக்கு போறதில்ல அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாயிருக்கு. அதனால குடும்பத்துடைய மொத்த பாரத்தையுமே பார்த்தீங்கன்னா, ராஜி அவர்கள் தான், அதாவது நாகலட்சுமி அவர்கள் தான் சுமந்து வந்திருக்காங்க. இதுல அவங்களோட 2 மகன்களையும் டாக்டருக்கு படிக்க வச்சிருக்காங்க. ஒரு மகன் அப்ராட்லயும், ஒரு மகன் இந்தியாலயும் இருக்கிறதா சொல்றாங்க. நாகலட்சுமியுடைய கணவர் இந்த மாதிரி பண்ணுவார்ன்னு யாருமே நினைக்கல அப்படிங்கிறதும் நெறைய பேரோட கூற்றா இருக்கு. அது எப்படியோ ஒரு சண்டையிலயோ, ஒரு வேகத்திலயும் கோவம் வந்திருந்தாலும், பிள்ளைங்கள யோசிச்சாது நாகலட்சுமியுடைய கணவர் இந்த வேலைய செஞ்சிருக்க கூடாது. நம்ம இல்லாம போயிட்டா நம்ம பிள்ளைகளுடைய கதி என்ன ஆகும்னாது நெனச்சு பார்த்துருக்கணும். இப்ப நாகலட்சுமியுடைய 2 மகன்களோட படிப்பு பாதியிலே நிக்குது. அவங்க சின்ன பையன் அவங்க அம்மா இறந்த பிறகும் அடுத்த நாள் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தாராம். அதற்கு காரணமா, "எங்க அம்மா எனக்காக தானே கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டியிருப்பாங்க. நான் அந்த எக்ஸாம் எழுதணும் இல்லையா? அப்படின்னு தான் நெனச்சு நான் எழுதிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல இத கேட்கும்பொழுது. ஒரு ஸ்ட்ராங் பிசினஸ் வுமன், ஒரு கேரிங் மதர், ஒரு ஹார்ட் வொர்க்கிங் பெர்சன் அப்படிப்பட்டவங்களோட லைஃப் இந்த மாதிரி முடிஞ்சத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நம்ம Instagramல பார்க்குறது என்ன? ஸ்மைல், சக்சஸ், ஸ்ட்ராங் growth, வீடியோஸ், ஃபாலோவர்ஸ். ஆனா கேமரா ஆஃப் ஆன பிறகு இருக்கிற லைஃப் வேற மாதிரி இருக்கலாம். ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், ஃபேமிலி சேலஞ்சஸ் இருக்கலாம், ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இருக்கலாம், மென்டல் லோட் இருக்கலாம். ஒரு ஸ்ட்ராங்கா, தைரியமா தெரியிற பெர்சன் கூட சைலன்ட்டா ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த மாதிரியான ஆண்டர்பிரினர்ஸோட வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? டெய்லி கன்டென்ட், ஷாப் ரெஸ்பான்சிபிலிட்டி, கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட், சில்ட்ரன் ஃபியூச்சர், ஃபேமிலி பேலன்ஸ் இதெல்லாம் ஒரே டைம்ல தனியா ஹேண்டில் பண்றாங்க. ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாம வேலை செஞ்சிருப்பாங்க. அந்த எஃபர்ட்ட கண்டிப்பா ரெஸ்பெக்ட் பண்ணணும். பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இன் சொசைட்டி என்ன தெரியுமா? ஒரு பொண்ணு இருக்கிறாங்களோ, இல்ல இறந்துட்டாங்களோ அதெல்லாம் அவசியம் இல்ல. ஆனா ஈஸியா அவங்கள அட்டாக் பண்றதுக்கு என்ன தெரியுமா யூஸ் பண்ணுவாங்க? கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க. ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனே ரூமர், அசம்ப்ஷன், ஸ்டோரீஸ், ஜட்ஜ்மெண்ட்ஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனா உண்மை என்னன்னு தெரியாம பேசுறது பெரிய தப்புங்க. இதெல்லாம் வியூஸ்க்காக, கன்டென்ட்காக நெறைய பேர் பண்ண தான் செய்றாங்க. ஒரு ஃபேமிலியில ப்ராப்ளம் வந்தா, அத சைலன்ட்டா ஹேண்டில் பண்ண வேணாம். மத்தவங்க கிட்ட பேசுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க லவ்ட் ஒன்ஸ் கிட்ட, உங்கள மேல அக்கறை இருக்கவங்க கிட்ட ஹெல்ப் கேளுங்க, சப்போர்ட் கேளுங்க. ஒரு சின்ன கான்வர்சேஷன் சம்டைம்ஸ் ஒரு லைஃபையே சேவ் பண்ணும்.
இப்ப நெறைய பெண்கள் இண்டிபெண்டன்ட்டா இருக்காங்க. Instagram பிசினஸ், ஹோம் போட்டிக், ஆன்லைன் சேல்ஸ், கன்டென்ட் கிரியேஷன் இது ஒரு நல்ல சேஞ்ச் தான். அதே நேரத்துல மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சம்பவம் நடந்த உடனே ஜட்ஜ்மென்ட் சொல்றதுக்கு பதிலா சப்போர்ட் குடுக்க கத்துக்கணும். ஒரு பொண்ணு சக்சஸ்ஃபுல்லா ஏதோ ஒரு பிசினஸ் பண்றா, ஏதோ ஒரு விஷயம் பண்றான்னா, அத அப்ரிஷியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு பொண்ணு ஸ்ட்ரகிள் பண்றான்னா, அவளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அத விட்டுட்டு கண்டதையும் பேச வேணாம். லைஃப்ல நீங்க யாராவது சைலன்ட்டா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு பேசுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட, உங்க நலன விரும்புறவங்க கிட்ட. இட் குட் பி யுவர் ஃபிரெண்ட்ஸ், யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரானாலும் இருக்கட்டும். ஹெல்ப் கேட்கறது கண்டிப்பா வீக்னஸ் இல்ல. சம்டைம்ஸ் ஒரு சின்ன கான்வர்சேஷன் தான். அது ஒரு லைஃப சேவ் பண்ணும். சம்பவம் அப்போ கரெக்ட்டா இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இல்ல. ஏன்னா, அவங்க கூட அந்த நேரத்துல இருந்த அவங்க ஹஸ்பண்டுமே தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டாரு. ஸோ அவரையும் விசாரிக்க முடியாது. இதுல 3வது நபர் யாராவது இருக்காங்களான்னும் விசாரணை போய்க்கிட்டு இருக்கு. முடிவு என்னவா இருந்தாலும் நாகலட்சுமி இப்போ உயிரோட இல்ல. டெய்லி ஒரு ரீல் மறக்காம போஸ்ட் பண்றவங்களுடைய பேஜ் இப்போ ரொம்பவே அமைதியா இருக்கு. மே ஹர் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்றேன். பாய்.